இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காட்டு மிராண்டிங்க. உண்மையான பாசம்னா என்ன, உறவுனா என்னன்னு இவங்களுக்குலாம் அர்த்தமே தெரியாது. உங்கள மாதிரி ஒரு நல்லவருக்கு இவ்ளோ பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்கன்னா இவங்க எப்பேற்பட்ட ஆளா இருந்திருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கவே அருவருப்பா இருக்கு. இல்ல பாரதி, இவ்வளவு நாளும் வாழாம போன என் வாழ்க்கைக்கு இவங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க. துரைய கொலை பண்ணி அந்த பழிய பாரதி மேல போட்டு ஜெயிலுக்கு அனுப்ப பாத்தீங்கல்ல சித்தி. துரைய நீங்க கொலை பண்ற வீடியோ என்னோட டேபிளுக்கு எப்படி வந்துச்சுன்னு இப்ப வரைக்கும் குழப்பமா இருக்கும். அது ஒரு NGO ப்ராஜெக்ட்காக எதிர்ச்சியா என்கிட்ட வந்த ஃபைல் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். அதை நான் பார்க்கறதுக்கு முன்னாடி லேப்டாப்ல அந்த வீடியோ இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அந்த ஆதாரத்தை அழிக்கிறதுக்காக நீங்க ஆபீஸையே எரிச்ச விஷயம்லாம் நான் கேள்விப்பட்டதும் நான் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டு தான் போனேன். நீங்கெல்லாம் மனுஷங்களே இல்லை. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பேரே கிடையாது. மறுபடியும் அந்த ஆதாரம் பாரதி கைக்கு வந்ததும் என் பொண்ணு தமிழை கடத்தி அது மூலமா பாரதி கிட்ட இருந்து அந்த ஆதாரத்தையும் பிடிங்கிட்டு இருக்கீங்க. பணம் பணம் பணம்னு இப்படி அலைஞ்சிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன குறைச்சல்? இந்த குடும்பம், பிசினஸ் எல்லாத்தையும் நீங்க தானே பார்த்துட்டு இருக்கீங்க. அம்மா என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம பிசினஸ் எதுலயும் நான் தலையிடவே இல்லை. உங்களை கேள்வி கேட்க யாருமே இல்லாத இடத்துல எதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை நடத்திருக்கீங்க? நீங்க எவ்வளவு கேவலமான வேலையை பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சப்ப கூட உங்க மேல எனக்கு கோபம் வரல, ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. எனக்கு என் குடும்பம் இருக்கு, என் சித்தி சித்தப்பா இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா காரணமே இல்லாம என்னை அழிச்சிட்டு நீங்க வாழணும்னு நினைச்சதுக்கான அர்த்தம் எனக்கு புரியவே இல்லை சித்தி. சித்தி, நீங்க ஒரு வார்த்தை கேட்டிருந்தா மறு வார்த்தை பேசாம நான் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்திருப்பேன். போதும் சித்தி, இதுக்கு மேல என்னால முடியாது. இனிமே எனக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எந்த ஒட்டு உறவும் இல்ல. இப்படி ஒரு குடும்பம் இருந்ததே நான் மறந்துட்டேன். இனி என் பாரதி, என் குழந்தைங்க, அவங்கதான், அவங்க மட்டும்தான் என்னோட குடும்பம். அவங்க மட்டும் எனக்கு போதும். இதுக்கு மேல உங்க யார் முகத்திலேயே நான் முழிக்கிறதுக்கு தயாரா இல்ல. தயவு செஞ்சு இந்த நிமிஷமே எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? அண்ணா என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு. இங்க என்ன நடக்குதுன்னு சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனந்த், தயவு செஞ்சு உங்க அம்மா அப்பாவை நம்பாத. அதுவும் நீ கல்யாணம் பண்ணிருக்கியோ ஒருத்தி, அவ பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவா.